ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் யார் என்ற கேள்விக்கான பதில். இந்த கேள்விக்கான பதிலை நோக்கி தான் ஆன்மீக பயணமே தொடங்குது. முடியுதும் இதில் தான். தொடக்கமும் முடிவுமாக இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில் பல கட்டங்களில் மாறுபடுது. அதனால தான் நான் யார் என்ற கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கணும். சுய பரிசோதனை செய்யும்போது நான் யார் என்ற கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கணுன்றாங்க. கேட்டால் பதில் கிடைக்க போகுது, அவ்வளோதான்ல. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கேள்வி கேட்க சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் மாறும். நான் யார் என்பது பிறந்தபோது ஒரு மனிதன் அப்படின்ற பேர் வரும் நான்ன்றதுக்கு. அதுக்கு அடுத்த பரிமாணமாக ஆனா பெண்ணான்ற பரிமாணங்களில் மாறுபடுது. அதுக்கு அடுத்த பரிணாமங்களில் பணக்காரனா ஏழையா, படித்தவனா படிக்கலையா, அப்போ நம்மளுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் யாருன்றது மாறுபடுது. ஆன்மீகத்தில் தேடு இருக்கவங்க நான் யார் என்பது இந்த உடல் அல்ல, உடலை தாண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த உடலை விட்டு நம்மளால் பல இடங்களுக்கு போக முடியுது, வர முடியுது. அப்போ ஆன்மா தான் நம்ம உடல் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வராங்க. சரி, ஆன்மா தானா? அப்போ இந்த உடலுடைய நிலைப்பாடு என்ன? பிறக்குது, இறக்குது. பிறக்கும்போதும் மண்ணில் இருக்கக்கூடிய தாது மூலியமாக தான் உற்பத்தி ஆகுது. கடைசியாக மண்ணோடு மண்ணாக போகுது, ஒன்றும் மிஞ்சாது. அப்போ உடல் இல்லை, அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? அடுத்த நிலைப்பாடு தான் என்ன? ஆன்மா. ஸோ ஆன்மா எந்த தெளிவு நிலை இருக்கோ அந்த தெளிவு நிலை தான் அது இறக்கும்போது இருக்கும். அப்போது இறக்கும்போது இதே ஒரு தெளிவு இல்லாத, நான் யார் என்று புரிதல் இல்லாத போனால் அது அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். அந்த தேடுதல் அங்கேயும் தேடும், விடை தெரியாத அழிஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் இருக்கும்போதே, இந்த உடல் இருக்கும்போதே நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முற்படுறோம். சரி, அப்போ அந்த நான் யாருன்றதுக்கான விளக்கம்தான் என்ன? ஆன்மா. சரி, ஆன்மான்னு எடுத்துட்டோம். ஆன்மா என்பது ஜோதியோடு கலந்து மெய்ப்பொருளோடு கலந்து எல்லாமா இருக்கக்கூடிய நிலையை அடையுதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ எல்லாமே இருக்கக்கூடியது நாதான்னா, அப்போ எறும்பும் நான் தான், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் நான் தான், மனிதன் நான் தான், இந்த பிரபஞ்சமே நான் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுகளை நம்ம எப்போ எட்டுறோமோ, ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக சொன்னால் பத்தாது இல்லையா? அப்போ பார்க்கும் இடமெல்லாம் சிவம். சிவத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், எதை பார்த்தாலும் சிவமாகவே தெரியும். அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் பார்க்கும் இடமெல்லாம் சிவம் மட்டும் இல்லை, நம்மளும் அங்கே தான் இருப்போம். எந்த ஒரு விஷயத்திலும் இல்லை அப்படின்ற ஒரு பொருளே இல்லை. அது இரும்பாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, குப்பையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும் அந்த மெய்ப்பொருள் தான் நான் யார்ன்றதுக்கான பதில். இதை தேடி அனுபவித்து அதை பார்த்தா மட்டுமே புரியும். இப்போ ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கோம், அந்த சேரும் நம்ம தான் அப்படின்ற நிலைப்பாடு வரணும்னா சாதாரணமாக வர முடியாது. அப்போ ஒரு பொருளை இட்டு உதைக்கிறோம், அந்த உதைக்கக்கூடிய நபரும் நான் தான், வாங்குறதும் நான் தான். அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரு அன்பாக, கருணையாக செயல்பட ஆரம்பிப்போம். நன்றி.